ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 ரிசல்ட் மூமெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி தமிழில் வந்து 87 கொஷின்ஸ் போட்டிங்க, உங்களோட தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் எந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து எந்த சோர்ஸஸ்லாம் ஃபாலோ பண்ணேன், நான் வந்துட்டு ஸ்கூல் புக் தான் ரொம்ப பேஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, உங்கள் மெட்டீரியல் சொல்லுங்கள், உங்கள் நோட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்துட்டு கோபமாகவே கேட்டிருந்தீங்க, நீங்கள் மட்டும் பாஸ் பண்ணால் போதுமா, மற்றவங்களாம் பாஸ் பண்ண வேண்டாமா அப்படின்லாம் கேட்டீங்க. இல்லை எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமும். நான் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிறது, தமிழ் எப்படி படிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் என்னோடய ப்ரிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, நான் எப்படி வந்து அந்த தமிழை வந்து அப்ரோச் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய புக்ஸ் வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் தான் பார்ப்பீங்க. எந்த ஒரு அகாடமிக் மெட்டீரியல்ஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அதிலேருந்து கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஸோ என்னோடய தமிழ் ப்ரிப்பரேஷனுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வந்து காட்டியிருக்கேன். எந்த ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியலும் எதுவும் என்கிட்ட இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து நான் இப்படி தான் படித்தேன். வேறு எதுவும் இன்ஸ்டியூட்டோ எந்த மெட்டீரியலும் நான் கவர் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், என்னோடய நோட்ஸு அண்டு என்னோடய மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கேன். என்னோடது வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறுபடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களோட டிஃபரன்ஸ் காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இருந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக 90+ போட்டு நம்ம ஸ்கோரை வந்து தமிழ்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணி மேக்ஸ் தமிழ் போட்டு நம்ம ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன் லெவலுக்கு நான் வந்து நம்மளோட லெவல் வந்து எக்யூப் பண்ணி போனால் தான் நம்ம வந்துட்டு நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து நம்மளோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். என்னோடய புக் லிஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான் நியூ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th 11 பாருங்கள், 11th 12th அட்வான்ஸ் தமிழ் எல்லா புக்கும் இருக்குது. இதில் இருக்குது. இது எல்லோரும் காமனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற புக்ஸு. இதனோட புக்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக் இருக்குது. அதில் வந்து இப்போ என் கையில் இருக்கிறது வந்து 10th ஓல்டு மட்டும்தான் இருக்குது. மீதி வந்து ஓல்டு சமச்சீர் புக் வந்துட்டு ஊரில் இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து காட்ட முடியல. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த 10th புக் மட்டும்தான் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கிட்ட வந்துட்டு 2004 எடிஷன் புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பழனிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் எஸ் புக் ஷாப்பில். இதில் வந்து 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்கு, 10th புக் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2004 எடிஷன், 3 எடிஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 அல்லது 3 இந்த 2 காமனாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த புக்கிலேருந்து வந்து இலக்கணம் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். இது வந்துட்டு 2004 எடிஷன். இந்த ஓல்டு சமச்சீர் புக்கான 2017 சம்திங் எடிஷனுக்கும் இந்த 2004 எடிஷனுக்கும் வந்துட்டு 11th 12th சிறப்பு தமிழ் புக்கு வந்து ரெண்டுமே காமனாக தான் இருந்துச்சு. 10th வரைக்கும் தான் வந்துட்டு நமக்கு புக்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சு. 11th 12th சேமாக தான் இருந்துச்சு. அந்த 11th 12th புக்கு வந்து இங்கே இருக்குது. இது வந்து 11th புக்கு பாருங்கள். இது 11th புக்கு. இது 11th புக்கு. அடுத்தது வந்து இது வந்து 12th புக்கு. இதில் வந்து 12th புக்கு. இதுக்கான சிறப்பு தமிழ் வந்து இதுவும் வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க பழனிலேருந்து. இது வந்து சிறப்பு தமிழ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இலக்கணம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி இருக்கும், தனியாக கொடுத்துருப்பாங்கங்க பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கும். இந்த இலக்கணம்ங்கிறது கற்றல் முறை, எழுத்து, சொல், பொது, யாப்பு, அணின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து 11th சிறப்பு தமிழ். 12th சிறப்பு தமிழ் வந்துட்டு ஒரிஜினல் புக்ஸ் கிடைக்கல. இது வந்து அவங்களே வந்துட்டு ஒரு பிரிண்ட் மாதிரி போட்டு புக்காக நமக்கு செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து 12th வந்து சிறப்பு தமிழ். இது ஆகுபெயர், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அணி, யாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் இந்த மாதிரி பேர்கள்லாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து குரூப் 2A மெயின்ஸில் வந்துட்டு போன டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த புக்ஸ் வந்து அதுக்கப்புறமா வாங்கின புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
எங்கிட்ட தேவிரா புக் இருக்குது. தேவிரா புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இது சம்மந்தமாக வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். இதில் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இலக்கியம் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கியிருக்கலாம். இது ரொம்ப பழசு. இதில் வந்துட்டு உங்களுக்கு திருக்குறள் கொஸ்டின் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த குரூப் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திருவள்ளுவரின் ஓவியத்தை வந்து உருவமாக வரைந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால் சர்மா. ஆ என்ற எழுத்தில் தொடங்கி இன் அப்படிங்கிற எழுத்தில் முடிகிறது திருக்குறள். அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் உரையாசிரியர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது சம்மந்தமாக கொஸ்டின்ஸு. அப்புறம் வந்து உரை எழுதியதில் வந்து ஆராய்ச்சி பதிப்பு, தண்டபாணி தேசிகர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அங்கேருந்து எடுத்திருந்தாங்க. எந்தை நுந்தை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக வந்து இந்த 2004 எடிஷனில் இந்த புக் உங்களுக்கு காட்டினல இதிலேருந்து இலக்கண பாட் மட்டும் தனியாக எடுத்து நான் இதிலேருந்து இலக்கண பாட் மட்டும் எடுத்து தனியாக வந்து நான் வந்து ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணி அதை மட்டும் நான் வந்து ஒரு இலக்கணத்தை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கிட்டேன். அதை வந்து பிரிண்ட் தனியாக போட்டு அதை மட்டும் தனியாக படிச்சிட்டேன் ஃபுல்லாகவே. பாருங்கள், இலக்கணத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதிலேருந்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பொருள்கோளில் இதில் கொடுத்துருப்பாங்க. பொருள்கோளில் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புது புக்கில் வந்து இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. பொருள்கோளில் மாறி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வேறு மாதிரி ஒரு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பழைய எடிஷனில் வந்து நமக்கு வேறு செய்யுள் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இதோட பொருள் தெரிஞ்சு தான் படிக்கணும். அதுக்காக வந்து நான் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறது சைடில் எழுதி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நன்னூல் புக் இருக்குது. நன்னூல் புக்கில் வந்துட்டு எழுத்து சொல் அப்படிங்கிற 2 புக்குமே இருக்குது. நன்னூல் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். ஒரு சிஸ்டர் ஒருத்தர் படிச்சிருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து வாங்கினேன் நன்னூல் புக்கு. இது எழுத்ததிகாரம். இதை மேக்ஸிமம் நான் கவர் பண்ண முடியல. பட் சொல்லதிகாரம் கொஞ்சம் படிச்சிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா நன்னூல்னால் என்ன, நன்னூலோட சம்மந்தமான ஃபஸ்ட்டு பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இது என்ன எழுதியிருக்காங்க, இதில் என்னென்ன இருக்குது, இதோட முதல் நூல் என்ன, வழி நூல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு யார் வந்து முதல் உரை எழுதினது, பவனந்தி முனிவர் பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. சிஏ கங்கன்கிற அரசர் வந்து ஆதரித்தாங்க அப்படி சொல்லிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மொழி அப்படிம்பாங்க. ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு இருதிணை என்பாட் பொருளையும் தன்னையும் மூவகை எடுத்தும் வழக்கொடு செய்யலின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து நன்னூலில் வந்துட்டு நமக்கு 2 விதமான இது இருக்குது. இது வந்து காண்டிகை உரை, இன்னொன்று வந்து விருத்தி உரைன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. நான் காண்டிகை உரை புக் வாங்கியிருக்கேன். இதிலிருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்துச்சு, ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸில் வந்துட்டு ஒரே நிமிஷம். மெயின்ஸில் பார்த்திங்க அப்படின்னா போன டைம் குரூப் 2 மெயின்ஸில் வந்துட்டு இந்த காலத்தால் வரும் பெயர்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவாட்டையான்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நமக்கு மூவாட்டையால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து திணிதோழன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து திணிதோழி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதில் வந்து பொறுத்துக்கால வச்சுருந்தாங்க ஒரு கொஷின்ஸு. அது போக வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய சொற்கள் இருக்குது. அந்தோங்கிறது வந்து சிங்கள சொல். எருத்தை பாண்டில் அப்படிங்கிறது தெலுங்கு சொல். மாமரத்தை கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது துளுவ சொல். இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. செந்தமிழ் நிலத்தை ஒட்டி வந்து 12 நிலங்கள் இருந்திருக்கு. அந்த நிலங்கள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த தென்பாடி நாடு, குட்டநாடு, குடநாடு, குடங்கட்கா நாடு, வேன்பூலி நாடு, பன்றி அருவா நாடு, வதன் வடக்கு, நன்றாய, சீதநாடு, மலாநாடு, புன்னாடு, செந்தமிழ் சேர், ஏதமிழ், 12 நாட்டென் அப்படிங்க. 12 நாட்டென் பற்றி அந்த 12 நிலங்களை வளர்ந்த நாடுகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்னென்ன தாயை வந்து தல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க நன்னூலில். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியம் புக் வந்துட்டு கவர் பண்ண முடியல. தொல்காப்பியம் புக் வந்து இப்போ எங்கிட்ட அவைலபிள் இல்லை.
இது போக வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அது உங்களுக்கு காட்டுறேன். நோட்ஸ் வந்துட்டு நான் அந்த மரபு தொடர் அகர வரிசை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் நோட்ஸாக எடுத்துட்டேன். ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு நான் நோட்ஸாக எடுத்து வச்சுருந்தேன், அதை காட்டுறேன் உங்களுக்கு. மரபு தொடர் அகர வரிசையில் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை மட்டும் விட்டுட்டு மற்றது பூரா தெரியாத பூராவே நான் வந்து நோட்ஸாக எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்க ஒரு 400 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 400, 495 இருக்குது. இதை வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, வேலை பிசகு அப்படின்னா தீய காலம் அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. இதை வந்து ஒரு நோட்ஸாக எடுத்துட்டேன். அது போக வந்து பழமொழி 400 பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து பேஸ்லேருந்து அதனோட இது வந்து எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு செய்யுளையும் வந்து எழுதிட்டு அதனோட பொருள் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத எழுதிட்டு அதனோட பழமொழி என்ன, அது கரெக்டாக என்ன சொல்ல வருது கடைசி அப்படிங்கிறத எழுதியிருப்பேன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கேட்டதை உங்களுக்கு காட்டுறேன். குரூப் 2A மெயின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் வந்து. குரூப் 2A மெயின்ஸில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வதாம் அந்தன் புறுதிரை வந்துலாம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. பாம்பின் கால் பாம்பறியும், இதுக்கெல்லாம் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பழமொழி 400ல் புலியூர் கேசியனோட உரையை வந்துட்டு நான் வந்துட்டு இதாக எடுத்திருந்தேன். அதனோட நோட்ஸ் தான் இது. பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் பாதி 400 எடுக்க முடியல, கொஞ்சம் பாதியிலேருந்து எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இது எல்லாமே வந்து கடைசியாக வந்துட்டு எழுதியிருக்கிறது எல்லாமே பழமொழிகள். பாருங்கள், அணியெல்லாம் ஆடையின் பின் அம்பலம் தாள் கூட்டுவார், இதெல்லாமே அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு, அயலறியா அட்டூணையில், இந்த மாதிரி அயிலாலே போல்பாயில், அரங்கனில் வட்டு கரையிருந்தார் கிளிய போர் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்துட்டு கடைசியாக கொடுத்துருக்கிறது எல்லாமே பழமொழி. இதுக்கான விளக்கம் வந்து எழுதியிருப்பேன். இதுக்கான சொற்பொருள் வந்துட்டு நான் இங்கே தேடி வச்சு எழுதியிருப்பேன். இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே எழுதியிருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு பழமொழி 400ல் நோட்ஸாக எடுத்திருப்பேன் பாருங்கள். இவ்வளோ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நியூ புக்கு, 10th புக்கு. இதில் வந்துட்டு எப்படி தமிழ் நீங்கள் வந்து எப்படி கவர் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்படின்னா, நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இது வந்து இடையில சொல்கிறேன். இது வந்து இடையில கொடுத்துருப்பாங்க. இந்த 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பர் கொடுத்து இந்த நம்பர் வந்து எந்தெந்த திருக்குறள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையும் கூட நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த நுழையும் முன் அப்படிங்கிறது படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இதில் சொற்பொருள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சொற்பொருள் மட்டும் படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாக்ஸ் நூல்வழியை படிச்சுட்டு பின்னாடி இருக்கிறத வந்து படிப்பாங்க. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யாராவது பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த நுழையும் முன் படிப்பாங்க. இரட்டரு மொழிதல் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் முடிச்சுட்டு நுழையும் முன் படிச்சுட்டு நேராக வந்துட்டு இந்த இது வந்துட்டு சின்னதாக இருக்குங்காட்டி படிப்பாங்க. இதுவே பெரிய சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ இருந்தால் யாரும் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சொல்லும் பொருளும் பார்ப்பாங்க. பின்னாடி இருக்கிற பகுபத உறுப்பு இலக்கணம், அந்த இலக்கண குறிப்பு, இதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் வந்து நான் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். சிலப்பதிகாரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு இந்த நுழையும் முன் படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத மட்டும் படிப்பாங்க. சொல்லும் பொருளும் மட்டும் படிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம் படிச்சுட்டு இந்த பாக்ஸை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதில் வந்துட்டு இந்த பாக்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு இந்த பாக்ஸஸ் வந்து கவர் பண்ணுவாங்க.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செய்யுள்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை யாருமே பார்க்க மாட்டாங்க. இது என்ன யூஸு, இதனால் என்ன அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. அப்படியே கவர் பண்ணாமல் போயிடுவாங்க. பட் நான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்யுளுக்கான இந்த ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளும் எழுதி இந்த செய்யுளுமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே எழுதியிருப்பேன். இதில் இருக்கிற எல்லாமே இது போக இந்த சொல்லும் பொருளும் எல்லாமே எழுதியிருப்பேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே எழுதியிருப்பேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே எழுதியிருப்பேன். இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணியிருப்பேன். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய வெறியும் பகவனார் திரிதரும் நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்ணுணை காருகர் இருக்கியும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசர முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கியோடு அளந்து கடையறியா வளம் தலை மயங்கிய நலந்தலை மருகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஃபுல்லாக வரும். இது ஃபுல்லாமே இது என்ன மீனிங் அப்படிங்கிறத புரிஞ்சு படித்து இதை மனப்பாடம் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இதில் ஒரு மீனிங் கொடுத்து இதுக்கான உள்ளே இருக்கிற சொற்பொருளோ அதற்கான எதிர்ச்சொல்லோ ஒரு இது கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது. எக்ஸாமில் வந்து கேட்டிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு அடுதல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து போன டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அடுதல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வந்து நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவதன்றி உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லி இடைக்காடர் எழுதியிருப்பாங்க. அந்த நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அதை படித்ததுனால எனக்கு அடுதல் அப்படிங்கிறதுக்கான மீனிங் டேரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை டேரெக்டாக போட்டேன். இது போக பார்த்திங்க அப்படின்னா, இந்த விருந்தோம்பல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா இந்த இது கொடுத்துருப்பாங்க. மொழிதயிர் பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் நடுவில் வைத்த குழியில் புளிக்குழம்பு இட்டு சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். நான் வந்துட்டு என்னென்னா செக் பண்ணி தேடினப்போ எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா குறுந்தொகையிலேருந்து எடுத்திருக்காங்க. குறுந்தொகையிலேருந்து எடுத்திருப்பாங்க பாருங்கள். மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விளர் கழிவுறு கலிங்கம் கலாது உடியி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது குறுந்தொகையில் கூடலூர் கிழார் பாடின பாட்டு. அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருந்தே புதுமை அப்படிங்கிற தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அது ஆல்ரெடி இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் ஒரு லைனை கட் பண்ணிவிட்டு தொல்லூர் சிறப்பின் விருந்ததில் கோலலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிறது மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற லைன் எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து நான் நெட்டில் செக் பண்ணிவிட்டு அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிதலும் தொல்லூர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களோட நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கம்பராமாயணத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு லைன் கட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள். பெருந்தடங்கன் பிறனுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் போத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்து மன்றி விளைவனையாவையே அப்படிங்கிறது கம்பராமாயணத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பாருங்கள் 2 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ணன் மென்மேலும் முகமலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமை உண்ண பதுமமுகம் மலர்ந்தாலை பார்மின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நற்றிணையில் கொடுத்துருப்பாங்க. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நற்றிணையில். நமக்கு வந்துட்டு போன டைம் வந்து இந்த யூனிட் 8 இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் வந்துட்டு கற்புக்கு இலக்கணமாக கூறப்படும் வந்து மலர் எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முல்லை, மல்லிகை, தாமரை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எங்கே இருக்குது, அதுக்கு என்ன மீனிங் அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நற்றிலை தேடி எடுத்து எழுதுனா அப்படின்னா அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் குறுமகள் உறைவின் ஊரே அப்படிங்கிறது வந்து நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அதை வந்து இடைக்காடனார் பாடியிருக்காங்க. அதுபோக வந்து இங்கே காளி நீலடிப்பின் சென்று அப்படிங்கிறது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்கே இருக்குது, யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கேன். முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறத பாடியிருக்காங்க. யாரை பாடியிருக்காங்க அப்படின்னா சோழன் கரிகால் வளவனை பற்றி பாடியிருக்காங்க. அதையும் வந்து எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுலேயும் பாருங்கள் புறநானூறு எழுதியிருக்காங்க. இது யார் பாடியிருக்காங்க அப்படிங்கிறது எழுதி வச்சுருக்கேன். மதுரை கல்லிற்கடையத்தான் வெண்ணாகனார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காங்க. இதுக்கு
இந்த மாதிரி வந்துட்டு சுரேஷில் வந்து வீக்கெண்ட் டெஸ்ட் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். அதில் வந்து கேட்ட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சரண் நாங்களே இதை வந்து பிரித்து எழுத சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து சரண் கூட்டல் நாங்களே அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுனாங்க. இது எப்படி வந்து நமக்கு வந்து புணர்ச்சி விதியில் எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்கேஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிச்சி அதை எழுதி வைக்கணும். ஸோ அதை வந்து நான் வந்துட்டு கண்டுபிடிச்சி எழுதும்போது நமக்கு வந்த இது வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியிலேருந்து எனக்கு வந்து இந்த இது வந்துட்டு நாலாமுன் டானாவும் நாலாமுன் ராணாவும் வரதை வந்து புணர்ச்சி விதியாக கொடுத்துருப்பாங்க. நாலாமுன் ராணாவும் நாலாமுன் டானாவும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலே அப்படிங்கிறது வந்து நன்னூல் விதி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த நன்னூல் புக்கில் இந்த மாதிரி நன்னூல் புக்கில் இருக்கும். இந்த நன்னூல் புக்கில் இருக்கும். இதை தான் வந்து இவங்க இந்த இதில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்லேயும் இதே மாதிரி தான் நமக்கு அந்த புணர்ச்சி விதிகள் இருக்கும். அதை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம எழுதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது பழமொழி நானூறில் கேட்ட கொஸ்டின்ஸ். அவங்க வந்து கேட்டது என்னென்னா இறைக்கின்ற கிணற்றில் நீர் சுரப்பதை போல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து பழமொழி நானூறில் வந்து என்ன மீனிங்கோடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து அவங்க இருமடியாக பெயர் எது வந்து இருமடியாக பெயர் மும்மடியாக பெயர் அப்படிங்கிறதான் கேட்டிருப்பாங்க. ஒரே ஒரு இதை மட்டும் கொடுத்து புலி காய்த்தது அந்த மாதிரி கொடுத்து புலி முளைத்தது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இருமடியாக பெயரா மும்மடியாக பெயரா நான்மடியாக பெயரா அந்த மாதிரி கேட்பாங்க. அதை வந்து நம்ம கொஷினாக ஒரே ஒரு சிங்கிள் கொஷினாக எழுதும்போது வந்து நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அப்படின்னா இருமடியாக பெயர்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது ஒரு நோட்ஸாக எடுத்துட்டேன். இங்கே மும்மடி ஆகுபெயர் அப்படின்னா என்ன, அது மீனிங்காக எடுத்துட்டேன். அதுபோக பார்த்திங்கன்னா இதோட ஆகுபெயர் நிப்பாட்டிட முடியுமா, நமக்கு புதுசாக தெரியாது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணணும். ஸோ அதையும் வந்து விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், விட்டும் விடாத ஆகுபெயர், அடையடுத்த ஆகுபெயர், இரு பெயரொட்டு ஆகுபெயர், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திரிசொற்கள் வினைமுற்றுக்கள் தனியாக எழுதியிருக்கேன். வினையெச்ச வடிவங்கள் பார்த்திங்க அப்படின்னா 12 இருக்குது. அதில் வந்து இறத காலம் வந்து செய்து செய்பு செய்யா செய்யு செய்தன, நிகழ்காலம் வந்து செய்ய, எதிர்காலம் வந்து செய்யின் செய்ய வான்பான் பாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டிலேருந்து காப்பி பண்ணது. அதை பூராமே வந்துட்டு நான் வந்து நோட்ஸாக எழுதிட்டேன். பாருங்கள், எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் புணர்ச்சி விதி தான். இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு புணர்ச்சி விதி தான். அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லாலா வேற்றுமை மட்டும் எப்படி வந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து லாலா வேற்றுமை. இதுக்கான புணர்ச்சி வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்துட்டு பார்க்கலாம். லாலா வேற்றுமையில் ரடவும் அல்வழி அவற்றோடு உறவும் வழிவரினாம், வல்லினம் வந்தால் இந்த மாதிரி மாறும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மெலிமேவின் நனவும் அப்படி கொடுத்துருக்காங்க. இடைனா இடையினம் வந்தால் இயல்பும் ஆகும், இயல்பா புணரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த புணர்ச்சி விதியோட அதோட மீனிங்கோடு புரிஞ்சு நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி. இதில் வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேல் நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, இந்த குரூப் 2ல் கேட்டிருப்பாங்க. வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கிறது, அந்த வேல் நன்மைங்கிறது வந்து எப்படி வருது அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா பாருங்கள், இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் ஈஸியாகவே அடிச்சிருக்க முடியும். வேல் கூட்டல் நன்மை, அதே தான் இங்கே வேல் கூட்டல் நல்லன். அந்த நான் முன்னாடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் எப்படி புணருது அப்படிங்கிறது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான விதி வந்து பின்னாடி இருக்கும். பாருங்கள், வேல் கூட்டல் நன்மை இங்கே இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸாம்பிள். இது ஆல்ரெடி விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்கிறது தான். இது வந்து வேல் கூட்டல் நன்மை வேநன்மை அப்படின்னு மாறிடும். பாருங்கள், அதுக்கான விதிகள் வந்து பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அது எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்துட்டு நம்ம கொஷின் எழுதும்போது அந்த கொஷினுக்கான ஆன்சர் எழுதுறதை மட்டும் விட்டுறக்கூடாது. அது வந்து என்ன, அதனோட புணர்ச்சி விதி என்ன, அதை பூராமே நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஜெயிக்க முடியும். புணர்ச்சி விதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க. புணர்ச்சி விதிகள் வந்து இந்த திசைப்பெயர் புணர்ச்சியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. வடகிழக்குங்கிறது எப்படி புணர்ந்துருக்குன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. திசைப்பெயர் புணர்ச்சியெல்லாம் வந்து எப்படி புணர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நோட்ஸாகவே எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தேங்காய்ங்கிறது எப்படி புணருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு விதி தனியாக ஒரு விதி கொடுத்துருப்பாங்க. தெங்கு நீண்டு ஈற்றுயிர் மெய்கெடும் காய்வரின் அப்படின்னு சொல்லி ஒருங்கிற விதி இருக்குது. அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஐசாரியை பெற்று வரக்கூடிய குற்றியலுகர சொற்கள் வந்து எப்படி புணருங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான இது விதி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லா நோட்ஸும் எடுத்து வச்சிடணும்.
ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கான பிரிண்ட் அவுட் வந்து தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட சோர்ஸு தான். இதை வந்து நம்ம எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓரளவுக்கு மெமரியில் வச்சுட்டா நம்ம ஓரளவுக்கு அட்லீஸ்ட் 1, 2 நம்ம வந்து ஞாபகத்தில் இருந்தாலும் கொஸ்டின் அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய தமிழ் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து எல்லாமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் தமிழை வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து என்னோடய தமிழ் ஸ்ட்ராட்டஜி. இப்படி பண்ணனால தான் என்னால் ஓரளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. என்கிட்ட வந்து எந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலோ ப்ளஸ் டேஃபோட மெட்டீரியலோ சுரேஷ் மெட்டீரியலோ சந்தோஷ் மணி புக்ஸ் ரெஃபர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. சில பேர் வந்துட்டு புத்தா புக்கு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி எந்த புக்குமே வந்து நான் இது வரைக்கும் ரெஃபர் பண்ணலை. எனக்கு வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிய வருது, இல்லை ஏதாவது புதுசாக தெரியுது அப்படின்னா வந்து நான் அதுக்கான நோட் எடுத்து நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதை எக்ஸாம் டைமில் சீக்கிரம் ரிவிஷன் பண்ணிக்குவேன். இதுதான் வந்து என்னோடய தமிழ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமாக வந்துட்டு மறுபடியும் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்தால் ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராம் லிங்க்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.